நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பங்கேற்ற பாரதியார் பாடல் நிகழ்ச்சி. கவிஞர் என் ஜாகிர் உசேனுக்கு 6வது உலக சாதனை பட்டம். தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கம் மற்றும் நிலாவட்டம் இலக்கிய அமைப்பு இணைந்து நடத்திய சிறப்பு நிகழ்ச்சியில் 18 வயதுக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மகாகவி பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை பாடலை தனித்தனியாகவும் குழுவாகவும் பாடி உலக சாதனை படைத்தனர். இந்த சாதனையை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் அங்கீகரித்து தனது உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்தது. இதனை முன்னிட்டு நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான கவிஞர் என் ஜாகிர் உசேன் அவர்களுக்கு உலக சாதனை பட்டமும் பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது அவரது 6வது உலக சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை எருக்கஞ்சேரியில் உள்ள விஐஎம் திருமண மண்டபத்தில் ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற இவ்விழாவில் பேராசிரியர் முனைவர் சே முமு முகமது, பேராசிரியர் முனைவர் மு அகமது மரைக்காயர், கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் பேரன் மருத்துவர் அஜீம், முனைவர் மொழியியலாளர் மொழிப்பிரியன், மதிப்புறு முனைவர் கவிஞர் ஹாஜி எம் ஜலாலுத்தீன், பாடலாசிரியர் கவிஞர் நிகரன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவின் தனி சிறப்பாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குழந்தைகள் மட்டுமே பங்கேற்றனர். பரதநாட்டியம், நடனம், நாடகம், பட்டிமன்றம், வீர உரை உள்ளிட்ட பல்வேறு கலை மற்றும் இலக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த உலக சாதனை நிகழ்வு தமிழ் மொழி, பாரதியாரின் தேசப்பற்று பாடல்கள் மற்றும் குழந்தைகளின் திறமையை உலகரங்கில் எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. வாழ்க தமிழ், வெல்க தமிழ். தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கம் மற்றும் நிலாவட்டம் இலக்கிய அமைப்பு இணைந்து நிகழ்த்துகின்ற 6வது உலக சாதனை விழா இது. 18 வயதுக்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மகாகவி பாரதியாருடைய அச்சமில்லை அச்சமில்லை பாடலை தனியாகவும் குழுவாகவும் பாடி உலக சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த உலக சாதனை நோபல் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்து எங்களுக்கு நோபல் உலக சாதனை வழங்கி இருக்கிறது. இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் நிலாவட்டம் இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் ஹாஜி கவிஞர் மதிப்புறு முனைவர் எம் ஜலாலுதீன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவுக்கு அரும்பாடுபட்டு என்னுடன் உழைத்த என்னுடைய தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவுக்கு நிறைய பேர் இந்த சென்னையில் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் கலந்துக்கிட்டாங்க. மலேசியா அவங்க வெளியிருந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு ஊக்குவிப்பா இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய சாதனைகள் நாங்கள் செய்வதற்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லா மாவட்டத்திலும் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு யார் பயிற்சி கொடுக்குறாங்க? நீங்க பயிற்சி கொடுக்குறீங்களா? இல்ல அதாவது பெற்றோர்களும் பயிற்சி கொடுக்குறாங்க, நாங்களும் பயிற்சி கொடுக்கணும். அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுவாங்க பேசுனதை, நாங்க திருச்சி கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் பணம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பணம் சொல்லுங்க சொல்லுவோம். இது டெய்லியுமே நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். குழந்தைங்க எத்தனாவது இந்த எடுத்துறீங்க? ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு மாதிரி கண்டிப்பா இந்த வாட்டி என்ன அந்த இப்போ ஒவ்வொரு முறையும் பெரிய பெரிய புத்தகங்களா வெளியிடுவாங்க. 10,000 தொகுப்புகள், 5,000 தொகுப்புகள் அப்படி வெளியிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வித்தியாசமா வந்து குழந்தைகளை இணைச்சு பண்ணலாம் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு. அதனால அது 18 வயசுல குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த பாடலை சொல்லிக் கொடுத்து சாதனை நிகழ்த்தினோம். சரி.